கோலாலம்பூர் ஜாலான் துன் ரசாக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன் நேற்று நடைபெற்ற பாலஸ்தீன ஆதரவு அமைதி பேரணியின் போது காவல்துறையினரின் பணிக்கு இடையூறு விளைவித்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 2 ஆடவர்கள் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். 23 மற்றும் 32 வயதுடைய அந்த சந்தேக நபர்கள் மேல் விசாரணைக்காக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்து ஃபடில் மசஸ் தெரிவித்துள்ளார். விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டு குற்றவியல் சட்டத்தின் 186வது பிரிவின் கீழ் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களின் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரத்தை காவல்துறையினர் மதிக்கிறார்கள். அதே சமயம் பங்கேற்பாளர்கள் சட்டம் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களின் வழிகாட்டுதலுக்கு இணங்கி கூட்டம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள் என அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.